இன்றைக்கி கோவிடுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மேஜர் எபிடமிக் என்ன அப்படின்னா டயபெட்டிஸ் தான். இட் இஸ் பிகமிங் பேண்டமிக்னு சொல்லலாம். இந்த டயபெட்டிக் அசச் இட் இஸ் நாட் கிரியேட்டிங் ப்ராப்ளம். டயபெட்டிஸ்னால் வரக்கூடிய எண்ட் ஆர்கன் டேமேஜ் தான் வந்து நமக்கு எல்லா ப்ராப்ளத்தையும் கொடுக்குது. இதில் வந்து கவனிக்கப்படாத ஒரு ஆர்கன் என்னென்னா டயபெட்டிக் ஃபுட் அல்சர்ஸ். டயபெட்டிஸ்னால் வரக்கூடிய பாதத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அந்த அல்சர்ஸ் தான் நம்ம நிறைய பேர் இக்னோர் பண்ணுறோம். அதனால் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. என்ன காம்ப்ளிகேஷன் இருக்குது, அதை எப்படி எதிர்கொள்கிறது, எப்படி வராமல் பார்த்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம கூட இருக்காங்க டாக்டர் ஆர்த்தி, போடியாட்ரிக் சர்ஜன். வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கிறது பார்ப்போம். வணக்கம், நான் டாக்டர் ஆர்த்தி, டயபெட்டிக் ஃபுட் அண்ட் போடியாட்ரிக் சர்ஜன், டாக்டர் குமார்ஸ் ஹெல்த்கேர். தினமும் ஓபியில் வந்துட்டு நான் பாத புண்ணோட நிறைய பேஷண்ட்ஸ் பார்ப்பேன். அதில் முக்கால்வாசி பேருக்கு அவங்களுக்கு பாதத்தில் வந்துட்டு நரம்பு பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறதே தெரிய வராது. ஸோ நம்ம புண்ணோட வரப்போ அவங்களுக்கு எவாலுவேட் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு காலில் நரம்பு நல்லாவே பாதிச்சிருக்குங்கிறது தெரிய வரும். அப்போ தான் அவங்களுக்கே ரியலைஸ் ஆகும், அவங்க இவ்வளோ நாளாக வந்துட்டு காலில் சென்சேஷனே இல்லாமல், செருப்பு கூட இல்லாமல் வீட்டில் நடந்துகிட்ருக்காங்க, அதனால தான் இப்போ புண்ணு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புண்ணு வந்துருச்சு அப்படின்னா அதோட மேனேஜ்மெண்ட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் அண்ட் இட் இஸ் அ வெரி லாங் ப்ராசஸ். ஸோ டயபெட்டிக் ஃபுட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டை விட ப்ரிவென்ஷன் தான் பெஸ்ட். ஸோ உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா உங்களோட பாதத்தை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இஃப் யூ ஹேவ் டயபெட்டிஸ் irrespective ஆஃப் யுவர் HbA1c லெவல்ஸ், அதாவது HbA1c வெல் கண்ட்ரோல்டாக இருந்தாலும் சரி, அன்கண்ட்ரோல்டாக இருந்தாலும் சரி, யூ ஹாவ் டு ஃபாலோ தி ஸ்டெப்ஸ் ஆஃப் ஃபுட் கேர். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டெய்லி குளிக்கும்போது உங்களோட பாதத்தை நல்லா வாஷ் பண்ணணும். அண்ட் பாதத்தை வாஷ் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ் ஆஃப் வாட்டர் நெவர் யூஸ். அதாவது பயங்கர சூடாகவோ இல்லை பயங்கர கோல்டாக இருக்கிற தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா யாருக்கு நரம்பு பாதிப்பு இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரிய போகிறது கிடையாது. ஏன்னா 50% ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு சிம்டம்ஸே இருக்க போகிறது கிடையாது. ஸோ ஆல்வேஸ் நார்மல் டெம்பரேச்சர் வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். உங்களோட கையோட பேக் சைடு யூஸ் பண்ணி டெம்பரேச்சர் எப்படி இருக்குங்கிறத அசஸ் பண்ணுங்கள். அந்த வாட்டரை யூஸ் பண்ணி உங்களோட காலை வாஷ் பண்ணணும். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு வெளில வந்ததுக்கப்புறம் the first step that you will have to do is ஒரு நல்ல ட்ரை டவல் வச்சு பாதத்தை நல்லா ஃபுல்லாக துடைக்கணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி விரல்களுக்கு நடுவில் இருக்கிற அந்த வெப் ஸ்பேஸ் அப்படிங்கிறத வந்துட்டு நல்லா துடைக்கணும். ஏன்னா இந்த இடத்துல ஈரம் ரீட்டைன் ஆச்சு அப்படின்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அதாவது சேர்த்து புண் வரத்துக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் தொடச்சி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களோட பாதத்தில் ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் க்ரீம் அப்ளை பண்ணணும். ஸோ தெர் ஆர் அ லாட் ஆஃப் யூரியா பேஸ்டு மாய்ஸ்சரைசர் க்ரீம்ஸ் விச் ஆர் அவைலபிள். ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாய்ஸ்சரைசிங் க்ரீமை யூஸ் பண்ணணும். அண்ட் மேக் ஷுர் அதில் ஆல்கஹால் இருக்கக்கூடாது. ஸோ ஆல்கஹால் இருந்தது என்ன ஆகும் அப்படின்னா, அது இவாப்ரேட் ஆகும்போது இட் கேன் மேக் த ஸ்கின் ட்ரை. ஆஸ் சச்சு என்ன ஆகும் அப்படின்னா, டயபெட்டிக் பேஷண்ட்ஸில் காலில் இருக்கிற ஸ்வெட் கிளாண்ட்ஸோட நர்வ்ஸ் அஃபெக்ட் ஆகுது. ஸோ அதனால் அவங்களுக்கு ஸ்வெட்டிங் நடக்கிறது கிடையாது. ஸோ அவங்களுக்கு ஆஸ் சச்சே ஃபுட் வில் பி வெரி ட்ரை. நிறைய பேருக்கு கிராக்ஸ் வரும், நிறைய பேருக்கு வந்துட்டு ஸ்கின் திக் ஆகும். ஸோ ஆல்கஹால் பேஸ்டு சானிடைசர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இது இன்னும் வேர்சன் தான் ஆகும். ஸோ ஒரு யூரியா பேஸ்ட் வித்தவுட் ஆல்கஹால் மாய்ஸ்சரைசர் உங்களோட பாதத்தோட கீழையும் பாதத்தோட மேலேயும் அப்ளை பண்ணணும். அண்ட் விரல்களுக்கு நடுவில் மட்டும் அப்ளை பண்ணக்கூடாது. பிகாஸ் ஆஸ் ஐ ஏர்லியர் செட், நடுவில் மாய்ஸ்சர் இருந்தது அப்படின்னா சேர்த்து புண் வரத்துக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ஒரு ஸ்டெப் கீழே வைக்கிறீங்கனாலும் ஃபுட்வேர் இல்லாமல் கால் கீழே வைக்கவே கூடாது. ஸோ நெவர் வாக் பேர் ஃபுட். ஒரு ஸ்டெப் தானே, 2 ஸ்டெப் தானே அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு ஸ்மால் மிஸ்டேக் நம்ம பண்ணுறப்போ கீழே ஏதாவது இருந்து அது குத்திருந்தது அப்படின்னா தட் கேன் காஸ்ட் யூ அ லாட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெல்த் அண்ட் எவ்ரி திங். ஸோ இப்படி தான் வந்துட்டு மிஸ் பண்ணி நிறைய பேஷண்ட்ஸ் வந்துட்டு புண்களோட ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஸோ ஃபுட்வேர் இஸ் அ மஸ்ட். இந்த ஃபுட்வேர் வந்துட்டு எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. அதாவது இந்த ஹவாய் செப்பல்னு சொல்லுவோம்ல, விரலுக்கு நடுவில் வந்துட்டு தாங்ஸ் வர மாதிரி இருக்கிற செப்பல் 100% யூஸ் பண்ணவே கூடாது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ். ஸோ என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, கால் வந்துட்டு உள்ளே நுழைக்கிற மாதிரி சாண்டல்ஸ் அலாங் வித் அ பேக் ஸ்ட்ராப். ஸோ பின்னாடி ஸ்ட்ராப்போடு இருந்தால் தான் கால் வந்துட்டு வெளியில் வராது. இந்த நரம்பு பாதிப்போட அட்வான்ஸ்டு ஸ்டேஜஸில் பார்த்தோன்னா சில பேஷண்ட்ஸ்க்கு செப்பல் அவங்க காலை விட்டு போகிறது கூட தெரியாமல் they will just keep walking. ஸோ டு ப்ரிவெண்ட் தட் பின்னாடி பேக் ஸ்ட்ராப்போட செப்பல்ஸ் இருக்கிற மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் அந்த செப்பல் வாங்கும்போது மடக்கி பார்க்கணும். அந்த செப்பலை ஈஸியாக மடங்குற மாதிரி இருந்தது அப்படின்னா அது உங்களோட ஃபுட்டுக்கு எந்த விதமான ப்ரொடெக்ஷனும் கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ உள்ளுக்குள்ளே சாஃப்டாக இருந்தால் தட் இஸ் ஃபைன். பட் வெளியில் இருக்கிற அவுட்டர் சோல் வந்துட்டு இட் ஷுட் பி ரிஜிட். ஈஸியாக மடங்கினா மடங்காத மாதிரி இருக்கிற செப்பல் தான் நீங்கள் வாங்கணும். அண்ட் ஃப்ரண்ட் ஆஃப் த ஃபுட்வேர்
எஸ்பெஷலி க்ளோஸ்டு ஷூஸ் வாங்குறீங்க, க்ளோஸ்டு சாண்டல்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ஆஃப் த ஃபுட்வேர் வந்துட்டு ரொம்ப நேரோவாக இருக்கக்கூடாது. ஸோ நேரோவாக இருந்ததுன்னா இட் இஸ் கோயிங் டு க்ரௌட் யுவர் டோஸ். ஸோ விரல்கள்லாம் இப்படி இறுக்கி விரல்களுக்கு இடையில புண்ணு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஆல்வேஸ் இட் இஸ் ஐடியல் டு பை த ஃபுட்வேர் அட் த எண்ட் ஆஃப் த டே. இது எதனால் சொல்கிறோம் அப்படின்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த டே அவங்களோட பாதத்தோட சைஸ் வந்துட்டு ஜாஸ்தி ஆகும். ஏன்னா அவங்களுக்கு நரம்பு பாதிப்புனால வீக்கம் வரும். ஸோ நீங்கள் மார்னிங் வாங்கிட்டு நெக்ஸ்ட் டே அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த டே உங்கள் ஃபுட்டோட சைஸ் பெருசாகும். அப்போ நீங்கள் சின்ன சைஸில் வாங்கின அந்த ஃபுட்வேர் இஸ் கோயிங் டு பி இன்அப்ராப்ரியேட் ஃபார் யூ. ஸோ உங்களுக்கு சப்போஸ் நரம்பு பாதிப்பு இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு இன்அப்ராப்ரியேட்டாக இருக்குது, அது உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்குன்னு கூட உங்களால் ரியலைஸ் பண்ண முடியாது. அண்ட் ஒரு சாதாரண ஃபுட்வேர் கூட கேன் ரிசல்ட் இன் ulcers if it is not appropriate for you. ஸோ ஒரு ஃபுட்வேர் செலக்ட் பண்ணும்போது இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், அந்த ஃபுட்வேரை வீட்டுக்குள்ளே எல்லா நேரமும் யூஸ் பண்ணணும். தேர் ஆர் நோ எக்ஸ்கியூசஸ் ஃபார் நாட் வேரிங் ஃபுட்வேர் இன்சைட் த ஹவுஸ். நகங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த சைடில் போயிட்டு க்ராஸாக கட் பண்ணுற பழக்கம் இருக்குது. அது கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். இது எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா, க்ராஸாக கட் பண்ணுறப்போ அதுக்கப்புறம் அந்த நகம் வளர்கிறப்போ பக்கத்தில் இருக்கிற சதையில் அது குத்தி you can develop what is called as ingrowing of toenail. ஸோ இந்த ingrowing of toenail என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கே இருக்கிற சதையில் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணோம். அண்ட் நகை சுற்றி, அதாவது பேரானிக்கியாக வரலாம், அங்கே சீழ் வரலாம். ஸோ திஸ் ஷுட் பி அவாய்டட். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நகத்தை எப்பயுமே ஸ்ட்ரெயிட் அக்ராஸ் தான் கட் பண்ணணும். ரொம்ப டீப்பாக உள்ளுக்குள்ளே போயிட்டு கட் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அப்ராப்ரியேட் ஃபுட்வேர் வச்சுருக்கேன் டாக்டர், நான் அதை வீட்லேயும் போடுறேன், நான் வாக்கிங் போகலாமா, ரன்னிங் போகலாமா, ஜாகிங் போகலாமான்னு கேட்டால் ஆல் தீஸ் கேன் பி டன். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களோட போடியாட்ரிஸ்ட்டை ஒரு தடவை போய் நீங்கள் பார்க்கணும். உங்களோட ஃபுட்டு வாக்கிங்க்கோ ஜாகிங்க்கோ ரன்னிங்க்கோ எலிஜிபிளா அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு அவங்கள அசஸ் பண்ண வைக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஃபுட். நரம்பு பாதிப்பில் வந்துட்டு எப்படி சென்சரி நர்வ்ஸ் அஃபெக்ட் ஆகுதோ அதே மாதிரி மோட்டார் நர்வ்ஸ், அதாவது பாதத்தோட மசில்ஸ்க்கு சப்ளை பண்ணுற நர்வ்ஸும் அஃபெக்ட் ஆகும். ஸோ இதனால் நிறைய பேருக்கு வந்துட்டு பாதத்தில் ஷேப் சேஞ்ச் ஆகும். அண்ட் மசில்ஸோட ஆக்ஷன் சேஞ்ச் ஆகிறதுனால அவங்களோட விரல்கள், அவங்களோட நடுப்பாதம், இது எல்லாமே வந்துட்டு டிஃபார்மிட்டி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு வாட் இஸ் கால்ட் அஸ் clawing ஆஃப் டோஸ், அதாவது விரல்கள் வந்துட்டு நேராக இல்லாமல் இப்படி வளைஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்துட்டு இந்த விரலோட முனையில் ப்ரெஷர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க எக்ஸஸாக நடக்கும்போதோ இல்லை ஓடும்போதோ இந்த விரல்களோட முனையில் வந்துட்டு ஸ்கின் திக்கன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதாவது கேலஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை அப்படியே அவங்க இக்னோர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுவே அல்சராக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ உங்களோட ஃபுட் இஸ் இட் அப்ராப்ரியேட் ஃபார் வாக்கிங் ஆர் ஜாகிங் அப்படிங்கிறது உங்களோட டயபெட்டிக் ஃபுட் டாக்டர் ஆர் யுவர் போடியாட்ரிஸ்ட் ஹேஸ் டு அசஸ். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட லெவல் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி என்ன அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இதை தவிர்த்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் ஆஃப் யூ இஸ் டு கண்ட்ரோல் யுவர் HbA1c. ஸோ HbA1c 7க்கு மேலே இருந்தாலே இந்த நரம்பு பாதிப்பு வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மேக் ஷுர் யுவர் HbA1c இஸ் லெஸ் தேன் 7 ஆர் சம்வேர் அரவுண்ட் 6.5. அண்ட் டயபெட்டிஸ் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே எவ்ரி இயர் ஒன்ஸ் யூ ஹாவ் டு கெட் யுவர் ஃபுட் எக்ஸாமின்ட். உங்களுக்கு நார்மலாக இருக்கோ இல்லையோ ஆனுவல் விசிட் டு அ போடியாட்ரிஸ்ட் இஸ் அ மஸ்ட். அண்ட் நெவர் டூ எனி செல்ஃப் க்யூரிங் ப்ராக்டிசஸ் அட் ஹோம். இப்போ நிறைய நம்ம வீடியோஸ் பார்க்குறோம், நிறைய பேர் யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு வீட்டிலேயே நிறைய ப்ரொசீஜர்ஸ் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் ஓபியில் நிறைய பேர் பார்த்துருக்கேன் வேர் அவங்க ஒரு சாதாரண வந்துட்டு ஒரு அன்ஸ்டெரைல் பிளேடை வச்சுட்டு காலில் ஆணி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அதை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் நரம்பு பாதிப்பு இருக்கிறதுனால அவங்க எவ்வளோ தூரம் ரிமூவ் பண்ணுறாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியாது. நிறைய பேர் டீப்பர் லேயர்ஸ் வரைக்கும் போய் கட் பண்ணி ப்ளீடிங்கோட, ஆறாத புண்ணோட வந்திருக்காங்க. விரல்கள்லாம் கூட வந்துட்டு போகிற நிலமையில நிறைய பேர் வந்திருக்காங்க. So whatever it is, never practice any self-curing practices at home. Always visit your podiatrist or your diabetic foot doctor if at all you have any issues in your foot. So இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பாதத்தை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாள் பிரச்சனை இல்லாமல் உங்கள் பாதம் உங்களை பத்திரமா பார்த்துக்கும்.